இன்ஷியோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இந்த சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டாப் கம்பெனிஸில் இருக்கிற டாப் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். முழுக்க இது வந்து ஒரு இன்சூரன்ஸ் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக மட்டும்தாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு சில பேர் வந்து இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ப்ராடக்ட் பற்றி சரியாக தெரியாமல், ஏன் அந்த ப்ராடக்ட் எடுக்கிறோன்னே தெரியாமல், யாரோ சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு, ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, அக்கா சொல்கிறாங்க, மாமா சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் எடுத்துகிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த ப்ராடக்ட் வந்து மற்ற ப்ராடக்ட்ஸை பார்க்கக்குள்ள இந்த ப்ராடக்ட் எடுத்துருக்கலாமோ, இல்லை அந்த கம்பெனியில் இருக்கிற அந்த ப்ராடக்ட் எடுத்துருக்கலாமோ அப்படி சொல்லி யோசிப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான வீடியோஸை பார்த்துட்டு ஒரு ப்ராடக்ட் பற்றியான ஒரு கிளியரான ஒரு அவேர்னஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. அவேர்னஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் இந்த இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வருத்தப்பட தேவையில்லை. ஓகேங்களா? ஒரு ப்ராடக்ட் வந்து வந்திருக்கு அப்படின்னா அந்த ப்ராடக்டோட சர்வைவல் பெனிஃபிட் என்ன, எத்தனை வருஷத்துக்கு அந்த ப்ராடக்ட் வந்து இதாகும், ஸோ எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் அந்த ப்ராடக்ட்ஸில் வந்து கொடுக்குறாங்க. முக்கியமாக வந்து அந்த இன்சூரன்ஸில் வந்து சேவிங்ஸ் பிளான்ஸ் போடக்குள்ள, அதே மாதிரி வந்து மணி பேக் என்டோமெண்ட் பிளான் அது மாதிரி சூஸ் பண்ணக்குள்ள நீங்கள் கண்டிப்பாக அந்த ப்ராடக்டோட அவேர்னஸோடு நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணுங்க. டீட்டெயில்டு அனலைஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ராடக்ட் நம்ம லைஃபோட கோலுக்கு ஏற்ற ப்ராடக்டாக இல்லையா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தாங்க ப்ராடக்ட் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன ப்ராடக்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, HDFC லைஃப்பில் இருக்கிற கிளிக் டு அச்சீவ் ப்ராடக்ட் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இதில் 2 வேரியன்ட் இருக்குங்க. ஓகேங்களா? ஒன்று வந்து ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட் ஆப்ஷன், இன்னொன்று வந்து ட்ரீம் அச்சீவர் ஆப்ஷன். ஸோ இந்த ட்ரீம் அச்சீவர் ஆப்ஷன்ஸ் பற்றி ஃபஸ்ட்லேயே நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ போய் பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த கிளிக் டு அச்சீவ் ப்ராடக்ட் வந்து ஒரு நான் லிங்க்டு ப்ராடக்ட்டுங்க. அதாவது இது எந்த விதமான மார்க்கெட் ஷேர் பேஸ் பண்ண பிளான் கிடையாது. அதே மாதிரி இது வந்து ஒரு நான் பார்ட்டிசிபேட்டிங் பிளான். கம்பெனியோட ப்ராஃபிட்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்து போனஸ் டிக்ளேர் பண்ண மாட்டாங்க. இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ப்ராடக்ட்டுங்க. ஓகேங்களா? ட்ரெடிஷ்னல் ப்ராடக்ட்னால் ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு பாலிசி எடுக்கக்குள்ளேயே, அதாவது டியூரிங் த பாலிசி இன்செப்ஷன் ஆகக்குள்ளேயே உங்களுக்கு பாலிசியோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக உங்களுக்கு பாண்டில் மென்ஷன் ஆகிருக்குங்க. ஸோ அந்த பாண்டில் மென்ஷன் ஆன எல்லா ஃபியூச்சர்ஸ், எல்லா பெனிஃபிட்ஸுமே கேரண்டீடாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து ஒரு நான் பார்ட்டிசிபேட்டிங் பிளான். ஓகேங்களா? ஸோ இந்த பிளான் எதுக்காக அப்படின்னா, முழுக்க வந்து ஸ்டூடெண்ட்டுக்கான பிளானுங்க. ஸோ உங்கள் பசங்களோட யூனிவர்சிட்டியோ இல்லை காலேஜ் படிக்கிறதுக்கு என்ன செலவு ஆகுமோ, ஸோ அதை வந்து நம்ம பசங்களுக்காக இப்போவே நம்ம சேமித்து வைக்கிறது தாங்க இந்த ப்ராடக்டோட அல்டிமேட் கோல். ஸோ இந்த ப்ராடக்ட்டுக்கு என்ட்ரி ஆகணும் அப்படின்னா என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்குது, மினிமம் எவ்வளோ, மேக்ஸிமம் எவ்வளோ ஏஜில் என்ட்ரி ஆகணும் அப்படின்னா, மினிமம் 30 நாள் குழந்தையிலேருந்து என்ட்ரி ஆகலாங்க. ஓகேங்களா? மேக்ஸிமம் 13 வயசு குழந்தை வரைக்கும் அதில் என்ட்ரி ஆகலாம். அதுக்கு மேலே என்ட்ரி ஆக முடியாதுங்க. ஸோ அதுக்கப்புறம் மெச்சூரிட்டி வரக்குள்ள ஏஜ் எவ்வளோ, அதாவது இந்த பிளான் வந்து எந்த வயசில் முடியும் அப்படின்னா 19 வயசில் மினிமம் முடிஞ்சிடும். மேக்ஸிமம் 23 வயசு வரைக்கும் முடியுங்க. அதுக்கப்புறம் ப்ரீமியம் பேயிங் டேர்ம், இதில் எத்தனை வருஷம் நீங்கள் பணம் கட்டணும். ஓகேங்களா? மொத்த பாலிசி காலத்தில் எத்தனை வருஷம் நீங்கள் பணம் கட்டிக்கலாம் அப்படின்னா, மினிமம் குறைஞ்சபட்சம் 5 வருஷம் வரைக்கும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் 10 வருஷம் வரைக்கும் நீங்கள் இதில் பணம் கட்டலாம். அதுக்கப்புறம் மொத்த பாலிசி காலம் எவ்வளோ அப்படின்னா, மினிமம் குறைஞ்சபட்சம் 10 வருஷங்க, மேக்ஸிமம் 23 வருஷம் வரைக்கும் இந்த பாலிசியில் நீங்கள் என்ட்ரு ஆகலாம். மேக்ஸிமம் இந்த பாலிசி டேர்முங்க. அதுக்கப்புறம் சர்வைவல் பெனிஃபிட். ஸோ இந்த பாலிசியில் வந்து மெச்சூரிட்டின்னு எதுவும் கிடையாதுங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு 3 வருஷம் இல்லை 4 வருஷம் இல்லை 5 வருஷம் பணம் கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மெச்சூரிட்டி எப்படி கிடைக்கணும், அது சர்வைவல் பெனிஃபிட் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, எய்தர் 3 வருஷத்துக்கு வாங்கிக்கலாம், இல்லை 4 வருஷத்துக்கு வாங்கிக்கலாம், இல்லை 5 வருஷத்துக்கு வாங்கிக்கலாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு டிகிரி படிக்கிறாங்க அப்படின்னா, அது வந்து ஒரு 3 இயர்ஸ் கோர்ஸ் அப்படின்னா நீங்கள் 3 வருஷம் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு 4 வருஷம் கோர்ஸ் அப்படின்னா பிடெக் அதெல்லாம் வந்து 4 வருஷம் கோர்ஸ். ஓகேங்களா? ஸோ அது வந்து நீங்கள் 4 வருஷம் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு MBBS படிக்கிறாங்க, அது மாதிரி ஒரு இன்டகிரேட்டட் MBA படிக்கிறாங்க, அது மாதிரியான கோர்ஸுக்கு வந்து நீங்கள் மேக்ஸிமம் 5 வருஷம் எடுத்துக்கலாம். இல்லை நான் யூஜி படிச்சுட்டு யூஜி 3 வருஷம், அதுக்கப்புறம் பிஜி 2 வருஷம் படிக்கிறேன் அப்படின்னா எனக்கு சர்வைவல் பெனிஃபிட் டேர்ம் வந்து 5 வருஷம் எடுத்துக்கலாங்க. ஓகேங்களா? இதில் ஒன்று சர்வைவல் பெனிஃபிட் வந்து 3 வருஷம் எடுத்துக்கலாம், இல்லை 4 வருஷம் எடுத்துக்கலாம், இல்லை 5 வருஷம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த சர்வைவல் பெனிஃபிட்டை எந்த வயசுலேருந்து நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னா, 16 வயசில் இல்லை 18 வயசில் தாங்க வாங்க முடியும். நான் 17 வயசில் வாங்கலாம் அப்படின்னா வாங்க முடியாது. அதாவது நடுவில் வாங்கிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணுற ஏஜ் 16 வயசில் ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்கிக்கிறது. அப்படி இல்லை 16 வயசில் நான் வாங்கலை 18 வயசில் வாங்கிக்கிறேன் அப்படின்னா 18 வயசுலேருந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 5 வருஷம் வாங்குறீங்க 16 வயசில் அப்படின்னா 16லேருந்து 5 வருஷம் உங்களுக்கு வந்து அந்த சர்வைவல் பெனிஃபிட் கிடைக்கும். மினிமம் ப்ரீமியம் எவ்வளோ அப்படின்னா, வருஷத்துக்கு நீங்கள் மினிமமாக 30,000 கட்டினா போதுங்க, இந்த பாலிசியில் என்ட்ரு ஆகலாம். மேக்ஸிமம் நோ லிமிட், எவ்வளோ வேணால் கட்டிக்கலாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த பிளான்
எதுக்காக அப்படின்னா ஸ்டூடெண்ட்காக மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதில் ஒரு ஸ்காலர்ஷிப் மாதிரி கொடுக்குறாங்க. அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்டுக்கு அவுட்ஸ்டாண்டிங் அச்சீவ்மெண்ட் கொடுக்குறாங்க, அச்சீவ்மெண்ட் அவார்ட் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த அவார்டு வாங்குறதுக்கு என்னென்ன க்ரைட்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த அவார்டில் என்ன பெனிஃபிட், என்ன ஸ்காலர்ஷிப் மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா அமௌண்ட் ஈக்குவல் டு 2 times ஆஃப் ஆனுவல் ப்ரீமியம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு 2 லட்ச ரூபா ஆனுவல் ப்ரீமியமாக நீங்கள் இதில் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் அவார்டுக்கு உங்கள் குழந்தை எலிஜிபிள் ஆனாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் கட்டுற ஆனுவலைஸ்டு ப்ரீமியம், ஓகேங்களா, வருடாந்திர ப்ரீமியத்திலேருந்து 2 மடங்கு உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் மாதிரி கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு 2 லட்ச ரூபா கட்டிருக்கீங்க அப்படின்னா இதில் வந்து 4 லட்ச ரூபா கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கான எலிஜிபிலிட்டி என்னென்ன அப்படின்னா உங்கள் குழந்தை டாப் 100 ரேங்க்ட் யூனிவர்சிட்டி இன் த வேர்ல்டு. ஓகேங்களா? ஸோ இதில் அட்மிஷன் உங்கள் பையனுக்கோ இல்லை பொண்ணுக்கோ டாப் 100 ரேங்க்ட் யூனிவர்சிட்டி, அதாவது உலக லெவலில் 100 தலை சிறந்த யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு அட்மிஷன் கிடச்சிது அப்படின்னாலும், இல்லை இந்தியாவில் மட்டும் டாப் 10 யூனிவர்சிட்டியில் உங்கள் பையனுக்கு அட்மிஷன் கிடைச்சாலோ இந்த அவார்டுக்கு தகுதி உள்ளவங்க. அதே மாதிரி ஒலிம்பிக்ஸ்லேயோ இல்லை பேரா ஒலிம்பிக்ஸ்லேயோ அவங்க குவாலிஃபை ஆனாலே இந்த அவார்டுக்கு அவங்க தகுதியானவங்க. அதே மாதிரி நேஷ்னல் ஆர் இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கிற ஸ்போர்ட்ஸில் வந்து கோல்டு இதுவோ இல்லை வந்து சில்வர் அவார்டோ இல்லை வந்து பிரான்ஸ் மெடல்ஸோ வாங்கினாங்க அப்படின்னா இதுக்கு அவங்க எலிஜிபிள் ஆவாங்க. அதே மாதிரி டெல்ஃபிக் கேம்ஸ், ஓகேங்களா, ஸோ டெல்ஃபிக் கேம்ஸில் கோல்டு, சில்வர், பிரான்ஸ் மெடல் வாங்கினாலும் இதில் எலிஜிபிள். ஸோ இதனால் டெல்ஃபிக் கேம்ஸ் அப்படின்னா அதாவது ஒரு நாட்டோடைய பாரம்பரியமான கலைகள் இருக்கும் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா சிலம்பாட்டம். அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து ஒரு பாரம்பரியமான கலைகள் இருக்கும், அது ஒரு பாரம்பரியமான விளையாட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி விளையாட்டில் நம்மளை வந்து டெல்ஃபிக் கேம்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இந்த டெல்ஃபிக் கேம்ஸ்லேயும் மெடல்ஸ் வாங்கினாலும் இந்த அவுட்ஸ்டாண்டிங் அச்சீவ்மெண்ட் அவார்டுக்கு அவங்க தகுதியாவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த பிளானில் இருக்கிற இன்பில்ட் பெனிஃபிட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் பெனிஃபிட் வந்து வெய்வர் ஆஃப் ப்ரீமியம் ஆன் டெத், அதாவது பாலிசிதாரரோட ப்ரொப்போசர்னால் யார் அப்படின்னா இது வந்து முழுக்க ஒரு ஸ்டூடெண்ட்கான பிளான் இல்லையா. இந்த ஸ்டூடெண்ட் வந்து பணம் கட்ட மாட்டாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பணம் கட்டுறாங்க அப்படின்னா அவங்க அப்பாவோ இல்லை அம்மாவோ பணம் கட்டுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ அவங்க அப்பா தான் வந்து ப்ரொப்போசர், அதாவது முன்மொழிபவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ப்ரொப்போசர் அந்த பாலிசி காலத்தில் இறந்துட்டா என்ன ஆகும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 2 வருஷம் பணம் கட்டுறாரு, 3ஆவது வருஷம் அவரோட பணம் கட்டுறதுக்கு முன்னாடியே இறந்துட்டார், அப்பா இறந்துட்டார் அப்படின்னா அந்த குழந்தைக்கு மீதி இருக்கிற ப்ரீமியம் எதுவும் கட்ட தேவையில்லைங்க. அதே மாதிரி இந்த பாலிசி பெனிஃபிட்ஸ் எல்லாமே அப்படியே வருங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நடுவில் அவங்க அப்பா தவறிட்டா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன அந்த பாலிசியில் கொடுத்துருக்காங்களோ அந்த ஏஜில் அந்த சர்வைவல் பெனிஃபிட்டில் ஒரு 2 லட்சம் வரும், வருஷத்துக்கு 2 லட்சம் வரும்னா அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே அப்படியே வருங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ப்ரொப்போசர் இறந்துட்டாலும் அந்த ஸ்டூடெண்ட்க்கு கிடைக்க வேண்டிய பெனிஃபிட்ஸ் எல்லாமே அவங்க பேரண்ட்ஸ் இருந்து எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி ஸோ இந்த பாலிசியில் என்ட்ரு ஆகிற ஸ்டூடெண்ட்டுக்கு கிடைக்குங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களோட கனவு எந்த விதத்துலேயும் போகாதுங்க. ஸோ அதுக்கப்புறம் வேவர் ஆஃப் ப்ரீமியம் ஆன் கிரிட்டிக்கல் இல்னஸ். ஸோ அதே மாதிரி தாங்க, அந்த குழந்தையோட அப்பாவுக்கு ஏதாவது ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸ் ஆச்சு, தீர்க்க முடியாத ஒரு வியாதி வந்துட்டாலும் மீதி இருக்கிற ப்ரீமியம் வந்து கட்ட தேவையில்லை, ஆனால் அந்த பாலிசியோட பெனிஃபிட்ஸ் அப்படியே தொடருங்க. ஸோ அதே மாதிரி வந்து அந்த ப்ரொப்போசருக்கு பர்மனெண்ட் டிசபிலிட்டி ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா, ஒரு கையோ ஒரு காலோ இல்லை வந்து பிளைண்ட்னஸ் ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, அவரால் சம்பாதிக்க முடியாதுன்ற சுச்சுவேஷனில் ஸோ அந்த பையனுக்கு மீதி இருக்கிற ப்ரீமியம் வந்து எதுவும் கட்ட தேவையில்லை. அதே மாதிரி பெனிஃபிட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன கொடுப்பாங்களோ அது வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 3 ஆப்ஷன்ஸ்க்காகவே இந்த பிளானில் கண்டிப்பாக என்ட்ராலாங்க. ஓகேங்களா? அதாவது அப்பாவுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா கூட இந்த பாலிசியில் என்ட்ராயிட்டால் மட்டும் போதும், அந்த ஸ்டூடெண்ட்டோட எதிர்காலம் வந்து யார் பார்த்துப்பாங்க அப்படின்னா இந்த பிளானில் HDFC லைஃப் முழுக்க அந்த குழந்தையோட எதிர்காலத்தை பற்றி பார்த்துப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இதில் இன்னொரு இன்பில்ட் வந்து இது இருக்குங்க, அதாவது ஜுவனைல் கிரிட்டிக்கல் இல்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஜுவனைல் கிரிட்டிக்கல் இல்னஸ் அப்படின்னா இளமை பருவத்தில் வரக்கூடிய வியாதிகள்ங்க. ஓகேங்களா? ஸோ 12 வகையான வியாதிகள் வந்து அவங்க வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2 மட்டும் சொல்கிறேன், மற்றதெல்லாம் நீங்கள் ரெஃபர் பண்ணி படிச்சுக்கோங்க. லூக்கிமியா அப்படின்னா நம்ம வந்து ரத்த புற்றுநோய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அப்ளாஸ்டிக் அனிமி அப்படின்னா ரத்த சோகை சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து இந்த 12 வகையான வியாதிகள் வந்து மேக்ஸிமம் குழந்தைங்களுக்கு வரக்கூடிய வியாதிகளுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 12 வகையான வியாதிகளில் இந்த பாலிசியில் என்ட்ராகிற குழந்தைக்கு ஆயிடுச்சு, ஏதோ ஒரு டயக்னோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா
ஸோ அவங்க வந்து ஒரு லம்சமான அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த லம்சம் அமௌண்ட் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா சம் அஷ்யூர்டுக்கு ஈக்குவலாக இருக்குங்க. ஓகேங்களா. அதாவது பாலிசியோட முதிர்வு தொகை இருக்குங்க இல்லையா, இந்த சம் அஷ்யூர்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சம் அஷ்யூர்டு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 லட்ச ரூபா சம் அஷ்யூர்டு அப்படின்னா அந்த குழந்தைக்கு நடுவில் ஏதோ ஒரு இது மாதிரி கிரிட்டிக்கல் இல்னஸ் ஆகிடுச்சு, ஏதோ ஒரு பிரெயின் சர்ஜரி, இல்லை வந்து பேச்சு வந்து வரல, பிளைண்ட்னஸ், டெஃப்னஸ், அது மாதிரி ஏதோ ஒன்று ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ இந்த பாலிசியில் என்ட்ராகிற குழந்தைக்கு வந்து லம்சம் அமௌண்ட் வந்து இமீடியட்டாக அந்த குழந்தையோட ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்து இவங்க கொடுக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு நல்ல பெனிஃபிட்டுங்க. ஓகேங்களா. ஸோ குழந்தையோட படிப்பு மட்டும் இல்லாமல் ஸோ அவங்களோட மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்காகவும் இந்த 12 வகையான வியாதிகளில் வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு வியாதி வந்துடுச்சு அப்படின்னாலும் நம்ம வந்து இதில் வந்து கவர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் டெத் பெனிஃபிட்டுங்க. ஸோ இந்த டெத் பெனிஃபிட் வந்து லைஃப் அஷ்யூர்டு, அதாவது இந்த பாலிசியில் என்ட்ராகிற அந்த குழந்தையோட ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு இன்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்க ஃபேமிலிக்கு நாமினிக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா இந்த 3ல் எது ஹையராக இருக்கோ அது கிடைக்குங்க. அதாவது சம் அஷ்யூர்டு டெத் வந்து 10 டைம்ஸ் ஆனுவலைஸ்டு ப்ரீமியங்க. அதாவது 10 மடங்கு நீங்கள் ப்ரீமியம் கட்டுறீங்க இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வருஷத்துக்கு ஒரு 1 லட்ச ரூபா கட்டுறீங்க அப்படின்னா 10 டைம்ஸ் அப்படின்னா 10 லட்ச ரூபா கிடைக்கும். ஸோ அது இல்லாமல் 105 ஆஃப் டோட்டல் ப்ரீமியம்ஸ் பெய்ட், நீங்கள் பே பண்ண மொத்த ப்ரீமியமில் 105% கொடுப்பாங்க. இல்லைனா அந்த எப்போ டெத் அக்கர் ஆகுதோ அங்கே அப்போ என்ன சரண்டர் வேல்யூ இருக்கோ அந்த சரண்டர் வேல்யூ, இது 3ல் எது வந்து ஹையராக இருக்கோ அது வந்து கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பெனிஃபிட் எக்ஸாம்பிள் பார்க்கலாங்க. ஸோ இந்த ஒரு வயசில் இந்த பாலிசியில் வந்து ஒரு குழந்தை என்ட்ராகுது. ஸோ ப்ரீமியம் வந்து 2 லட்ச ரூபா கட்டுறாரு அவங்களோட ப்ரொஃபஸர், அதாவது அவங்க அப்பா வந்து 2 லட்ச ரூபா கட்டுறாருங்க. 5 வருஷத்துக்கு கட்டுறாரு. ஓகேங்களா. ஸோ அப்போ 5 வருஷம் அப்படின்னா 5 × 2 lakhs வந்து நம்மளுக்கு வந்து மொத்தமாக 10 lakhs கட்டியிருக்காருங்க. 5 வருஷம் பிபிடி சூஸ் பண்ணியிருக்காரு. ப்ரீமியம் பேமெண்ட்டை வந்து 5 வருஷம் சூஸ் பண்ணியிருக்காருங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ அந்த ப்ரீமியம் சூஸ் பண்ணக்குள்ளேயே அவருக்கு டெத் பெனிஃபிட் எவ்வளோ வருது அப்படின்னா 10 டைம்ஸ் வருதுங்க. ஓகேங்களா. இப்போது 10 டைம்ஸ் அப்படின்னா 20 lakhs டியூரிங் த பாலிசி டேர்ம். அந்த பாலிசி காலம் முழுவதும் அந்த குழந்தைக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா 20 lakhs வந்து அவங்க குடும்பத்துக்கு போய் சேருங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ பாலிசி காலம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா 20 வருஷம். ஸோ இது வந்து சர்வைவல் பெனிஃபிட் வந்து 16 வயசுலேருந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வருது அப்படின்னா 4,36,790 ரூபா வருதுங்க. ஒரு வருஷத்துக்கு அவர் 2 லட்ச ரூபா கட்டுறாரு. அதே மாதிரி ஒரு வருஷத்துக்கு 4,36,790 ரூபா வருஷம் அவருக்கு 5 வருஷத்துக்கு கிடச்சிட்டே இருக்குங்க. ஓகேங்களா. ஸோ இந்த பாலிசியில் மெச்சூரிட்டி எதுவும் கிடையாதுங்க, சர்வைவல் பெனிஃபிட் மட்டும் தாங்க. வருஷம் வாங்குறாங்க இல்லையா, இப்போ மொத்தமாக 10 லட்ச ரூபா கட்டியிருக்காரு. ஸோ அதே மாதிரி மொத்தமாக வந்து கிட்டத்தட்ட வந்து 22,80,000 ரூபா வந்து அவருக்கு கிடைக்குதுங்க. ஸோ டோட்டலாக வந்து அப்படியே டபுள் த அமௌண்ட் கிடைக்குது. இப்போது நம்ம 2 லட்ச ரூபா நம்ம சேவ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அதே மாதிரி அவங்க காலேஜ்க்கோ இல்லை யூனிவர்சிட்டிக்கோ போகக்குள்ள ஸோ அவங்களோட படிப்பு செலவுக்கு இதை எடுத்து கண்டிப்பாக நம்ம அந்த நேரத்தில் எதுவும் கஷ்டப்படாமல் தாராளமாக இதை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு, இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச்.